வணக்கம். உணவே மருந்து. நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய 10 வகையான மூலிகை செடிகளை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதில் இருக்க ஒவ்வொரு செடிகளும் ஒவ்வொரு விதமான உடல் பிரச்சனைகளை க்யூர் பண்ணுது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரணகல்லி. இந்த ரணகல்லி செடி கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகளை க்யூர் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இன்சுலின். சுகர் லெவல் அதிகமாக இருக்கவங்க டெய்லி இதோட இலைகளை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது துளசியில் இருக்கிற வகைகள். துளசி பிளான்ட்ஸில் 4 வகை இருக்குது. என்னென்னு பார்க்க போகிறோம். இது விக்ஸ் துளசி. இது சாப்பிடும்போது விக்ஸ் மிட்டாய் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளேவரில் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சீனி துளசி. சுகர் மாதிரியே இனிப்பாக இருக்கும் இந்த சீனி துளசி. இது கருந்துளசி, நார்மல் பச்சை துளசி. துளசியிலே 4 வகைகள் இருக்குது. இந்த 4 வகை துளசிகளும் உங்களுக்கு சளி கோளாறுகளுக்கு பயனுள்ளதாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது திருநீற்று பச்சை. சளிக்கு உதவுது. இது ஓமவல்லி, சளி காய்ச்சல் ரெண்டுக்குமே உதவுது. அடுத்து வசம்பு. குழந்தைகளுக்கு வசம்பு பிளான்ட்டுடைய கிழங்குகளை யூஸ் பண்ணும் பொழுது மாந்தம், வாந்தி, பேதி இந்த மாதிரியான பிரச்சனைகள் க்யூர் ஆகுது. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பிளான்ட்டு பிரண்டை பிளான்ட்டு. இந்த பிரண்டை பிளான்ட்டு செரிமானம் மற்றும் அஜீரண கோளாறுக்கு யூஸ் ஆகுது. இந்த 10 பிளான்ஸ் உள்ள காம்போ உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.